எல்லா ஊடகத்திலும் இன்றைக்கி பரபரப்பாக இருக்கிற ஒரு விஷயந்தான் தர்மஸ்தலா. அந்த பகுதியில் ஒரு 400 பாடியை புதைச்சிருக்கிறதா இப்போ ஒரு புள்ளி விவரம் சொல்லு. அவருக்கு தெரிஞ்ச ஒரு பெண்ணை கடைசியாக டெட் பாடியாக அவர் பார்த்து புதைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்ததுக்கப்புறம் ஒரு குடும்பம் சம்மந்தப்பட்ட பெயர்கள் அடிபடுது. அப்பா எம்பியாக இருந்திருக்காரு, மனைவி பஞ்சாயத்து தலைவராக இருந்திருக்காங்க, பையன் எம்எல்ஏவாக இருந்திருக்காங்க. இந்த ஹெக்டே அண்ட் ஃபேமிலி பேர் அடிபடுது. இதில் யாரெல்லாம் இன்வால்வ்டு, எவ்வளோ பெரிய ஆளுங்க பேர்லாம் இதுக்குள்ளே வரப்போகுதுன்னு நினைக்கும் போதே நம்ம நெஞ்சம் பயங்கரமாக படபடுது. நிச்சயமாக சிவன் சொத்து குலநாசம்ன்ற பழமொழி தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். நான் உங்கள் கின்னஸ் பாபு கணேஷ் பேசுகிறேன். எல்லா ஊடகத்திலும் இன்றைக்கி பரபரப்பாக இருக்கிற ஒரு விஷயந்தான் தர்மஸ்தலா. ஆன்மீகம் பயணம் போகிறவங்க பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகும்போது மறக்காமல் தர்மஸ்தலாவுக்கும் போவாங்க. அந்த ஒரு இடத்துல 1995 2014 வரை நேத்ராவதி ஆற்று, அதை ஒட்டி பெரிய அடர்ந்த காடு, அந்த பகுதியில் ஒரு 400 பாடியை புதைச்சிருக்கிறதா இப்போ ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. ஆனால் 200 உடல்களுக்கு மேலே நானே புதைச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு தூய்மை பணியாளர் போலீஸ்கிட்ட தகவல் சொல்லி இப்போ ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் ஆகி, ஏன் இவ்வளோ வருடங்கள் வரல அப்படின்னு அவரை கேட்கும்போது காவல் அதிகாரிகள், என் உயிருக்கு ஆபத்து இருந்தது, அங்கேருந்து நான் எஸ்கேப் ஆகி தான் இப்போ சொல்கிறேன், என் மனசாட்சி என்னை உறுத்துச்சு, அது மட்டும் இல்லாமல் அவருக்கு தெரிஞ்ச ஒரு பெண்ணை கடைசியாக டெட் பாடியாக அவர் பார்த்து புதைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே அவரால் தாங்க முடியாமல் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி தான் இப்போ பூதாகரமாக இந்த விஷயம் உலகம் முழுவதும் ஃபஸ்ட்டு ஒரு கர்நாடகா மாநிலத்தில் அடிக்கடி பூதாகரமான ஒரு சில விஷயங்கள் நடக்கும். இது வேர்ல்டையே உழுக்கிற ஒரு தகவலாக இருக்குது. அதாவது இந்த 400 பேருக்கு மேலே அங்கே புதைக்கப்பட்டிருக்கிறதுல நேச்சுரல் டிசாஸ்டரில் 1, 2, ஒரு 5 இருக்கலாம். ஆனால் மற்றது எல்லாமே ஒரு குடும்பம் சம்மந்தப்பட்ட பெயர்கள் அடிபடுது. அப்பா எம்பியாக இருந்திருக்காரு, மனைவி பஞ்சாயத்து தலைவராக இருந்திருக்காங்க, பையன் எம்எல்ஏவாக இருந்திருக்காங்க. இந்த ஹெக்டே அண்ட் ஃபேமிலி பேர் அடிபடுது. ஸோ ஒரு எவ்வளோ பெரிய கொடூரமான ஒருத்தனாக இருந்தால் கூட இவ்வளோ கொலைகளை, அதுவும் பெண்களை செஞ்சு இப்படி புதைக்கிறான்னா அவன் ஒரு மனிதனா இல்லை அவங்கெல்லாம் மனித மிருகங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ இதை போலீஸு இந்த விசாரணை துரிதப்படுத்தி நேரடியாக உயர்நீதிமன்றம்லாம் இதில் தலையிடலாம், சுப்ரீம் கோர்ட்டும் தலையிடும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவ்வளோ ஒரு பெரிய பூதாகரமான ஒரு விஷயம். இதில் யாரெல்லாம் இன்வால்வ்டு, எவ்வளோ பெரிய ஆளுங்க பேர்லாம் இதுக்குள்ளே வரப்போகுதுன்னு நினைக்கும் போதே நெஞ்சம் பயங்கரமாக படபடுக்குது. இதயம் வீக்காக இருக்கிறவங்க இந்த விஷயத்தை கேட்டால் கூட ஹார்ட் அட்டாக் செத்து போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தர்மஸ்தலா சிவனுடைய கோயில், சிவன் சொத்து குலநாசம்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு குலமே இந்த இதில் அடிப்படுது. ஸோ ஒரு சிவன் கோயிலை வச்சு தப்பு பண்ணவங்க யாரும் மீளவே முடியாதுன்றதுக்கு இது ஒரு உதாரணமாக கண்முன்னே நமக்கு நடக்கிற ஒரு உதாரணம். கோயில் புனிதமானது, தெய்வங்கள் புனிதமானது, அங்கே வர பக்தர்களுடைய பிரேயர்ஸ் புனிதமானது. ஆனால் அவங்க பேரை வச்சு அந்த இடத்த வச்சு இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணதுனால நிச்சயமாக சிவன் சொத்து குலநாசம்ன்ற பழமொழி தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது.